உனக்கு தற்சமயம் தேவைப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு நன்மை உடனே கிடைக்கக்கூடிய வாய்ப்புதான் இன்றைய தினம் கிடைத்திருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறக்கின்றோம் என்று நீ எண்ணி வாழ வேண்டும். பழைய நினைவுகளால் சிக்கிக்கொண்டு மன வலிகளை அனுபவித்து கொண்டிருக்கும் உனக்கு புத்தம் புது வழியை இப்பொழுது நான் காண்பித்திருக்கின்றேன். உன்னுடைய கருத்துக்களை மாற்றிக்கொண்டே செல்வதனுடைய பயணம்தான் வாழ்க்கை என்பது. நாம் நினைப்பது போல அல்ல வாழ்க்கை. நாம் நினைப்பதை மாற்றினால் வாழ்க்கை மாறும். பல சவால்களை அனுதினமும் எதிர்கொண்டு முன்னேற்றத்திற்கான ஆரம்பத்தை நீ வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றாய். அத்தனை ஆர்வமும் உன்னிடமிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் பறித்து சென்று விடாது. எல்லாம் உனக்கு தேவையானவற்றை கொடுக்கத்தான் உனக்கு அந்த ஆர்வமும் எழுகின்றது. பயப்படாதே, நீ எந்த ஒரு தவறும் செய்துவிடவில்லை. செய்த தவறுக்கு மன்னிப்பு எப்பொழுதோ கிடைத்து விட்டது. அதை திருத்திக் கொள்ள முயற்சியும் செய்து வருகின்றாய். உன்னுடைய மனம் இப்பொழுது ஒரு அமைதியை பெற்றிருக்கின்றது என்பதுதான் வெற்றிக்கான ரகசியம். எதையும் உடனே எதிர்ப்பதற்கு பதிலாக கேள்வியை சற்று கேள். வாழ்வில் முக்கியமானது பதில்கள் அல்ல, கேள்விகள்தான். நேரம் உனக்கு அழகான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டிருப்பதால் பொறுமையோடு இருக்க வேண்டும். நீ உன்னை நம்பும் வரை யாரும் உன்னுடைய முயற்சிகளை நிறுத்திவிட முடியாது. தற்காலிகம்தான் இந்த தோல்விகள். ஆனால் அந்த தற்காலிக தோல்விகள் நிரந்தரமான பாடங்களை கற்றுத்தருகின்றது. நிம்மதிக்காக உன்னுடைய உள்ளம் படும் பாட்டை, நீண்ட நாட்களாக நீ அழுது கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவை கொடுத்து இப்பொழுது நான் உனக்கு நிம்மதியும் கொடுப்பேன். வழிகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்விற்கு தேவையான பாடங்களை கொடுப்பதால் அது ஆசானாக செயல்படுகின்றது. உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் தருணம் இது என்பதால் தைரியமாக இரு. மிக முக்கியமான திருப்பம் இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகின்றது. நீ நினைத்த ஒரு விஷயத்திற்கு நல்ல மாற்றத்தை இப்பொழுது சந்திக்கப் போகின்றாய். 1 மணி நேரத்திற்குள்ளேயே அந்த நல்ல மாற்றம் வரப்போகின்றது. எதற்காக இந்த 1 மணி நேரம் உன் வாழ்விற்கான அற்புதமான அதிசயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதற்கான அழகான நேரம் இந்த 1 மணி நேரம். உன்னுடைய மனம், அந்த மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆசைகள், அந்த தவிர்க்க முடியாத விருப்பங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையை அழகாக தான் மாற்றிக்கொண்டு வருகின்றது. யாரும் நம்பவில்லை உன்னை என்றெல்லாம் கவலைப்படாதே. நீ இறைவனின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் இறைவன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் தான் உனக்கு முக்கியமானது. ஒவ்வொரு முடிவும் கூட ஒவ்வொரு தொடக்கம்தான். இது முடிந்து விட்டது, அது முடிந்து விட்டதே என்று கவலைப்படாதே. ஒரு சிறு துளிர் விட்டு ஆரம்பமாகிவிடும். எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விட்டுவிட்டு நேர்மறையாக சிந்திக்க பழகு. நீ நினைத்தது தானாகவே நடக்கும். அதை நான் சிறப்பாக நடத்தி தருவேன். உன்னை நேசிக்காதவர்களை வெல்ல முயலாதே. உன்னை நேசிக்க வருகின்றவர்களை ஏற்று பழகு. வாழ்வில் பெரிய மாற்றங்கள் எல்லாம் சின்ன சின்ன பழக்கத்திலிருந்து தான் உருவாகும். இன்று நீ தீர்மானித்து வைத்திருக்கின்ற அந்த விஷயம் உனக்கான மாறுதலை நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும். யாரும் குற்றம் குறையை காணாமல் இருக்க வேண்டும். யாரையும் நீயும் குற்றம் குறை காணாமல் இருக்க வேண்டும். வெற்றி என்றால் மேலே போவதல்ல, உள்ளத்தில் உயர்வதுதான். அழகான மாற்றத்தின் வாசல்தான் ஒவ்வொரு தோல்வியும். உணர்வுதான் உண்மையான பந்தம், உண்மையான சொந்தம். உணர்வோடு பிறரோடு நீ ஒட்டி இரு. உடனே கிடைத்த சில விஷயங்கள் எல்லாம் நிலைப்பது இல்லை. நிலையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உடனே கிடைப்பது இல்லை. அப்படிதான் தாமதமாகின்ற சில விஷயங்களும். நிலையானதாக இருக்க வேண்டும் என்றால் அதன் ஆழம் வரை ஒரு பிடிப்பு ஏற்பட வேண்டும். அதற்கு தேவையான கால அவகாசம் மிகவும் முக்கியம். உண்மையாக நடப்பது வெற்றிக்கு வழி. நன்றி சொல்ல தெரிவது அருள் கிடைப்பதற்கு வழி. உயர்ந்த மனதோடு வாழ்வது, தாழ்ந்த நிலையிலும் நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொள்வது. ஒரு சில இடங்களில் நீ சில அவமானத்தை சந்தித்திருக்கின்றாய். பிறரால் தலைகுனிவை நீ சந்தித்திருக்கின்றாய். ஆனால் அந்த அவமானங்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் நீ தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அளவிற்கு
ஆச்சரியத்தை உனக்கு கொடுக்கக்கூடிய வலிமையை உன்னுள் இருந்து பிறக்க வைத்திருக்கின்றது. எதிரிகள் ஒரு சிலர் இருந்தால்தான் முன்னேற்றத்தை நீ காண முடியும். அவர்கள்தான் உனக்கு உந்துகோலாக இருந்து உன் பின்னால் இருந்து உன்னை ஊக்குவிக்கக்கூடிய உண்மையான விரும்பிகள். பேசாத மனம் என்னோடு பேச வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். உன்னுடைய உள் மனதோடு இந்த முருகனிடம் பேசினால் நீ கேட்டது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். வாழ்க்கையை அறிவு வழியில் நடத்தினால் அமைதி கிடைக்கும். உன்னுடைய மனம் என்ன சொல்கின்றது என்பதை நீ முதலில் கவனி. பொறுமைதான் சாமர்த்தியம். அதற்குள் ஒரு துடிப்பும் இருக்க வேண்டும். பொறுமையாக இருக்கின்றேன் என்கின்ற பெயரில் ஆர்வ குறைபாடோடு இருந்தால் அது வெற்றியை சந்திக்காது. பொறுமையும் இருக்க வேண்டும், அதற்குள் ஒரு துடிப்பும் இருக்க வேண்டும். ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை பெற முடியும் என்று விதியாக இருந்ததால் ஒரு சிலவற்றை இழந்து ஒரு சிலவற்றை பெற்றிருக்கின்றாய். ஆனால் இழந்தவைகளை வேறொரு ரூபத்தில் நான் நிச்சயம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். வாய்ப்புகள் எல்லாம் உன் மன அமைதிக்கு வழியை கொடுக்கும். நம்மை பின்னால் இழுத்தவர்களும் நம்மை முன்னால் உயர்த்துவதற்கான காரணமாக தான் ஒரு சில நேரங்களில் அமைகின்றார்கள். விடாமல் ஒரு சில விஷயங்களை முயற்சி செய்கின்ற, ஆனால் அதனை மனதோடு செய்ய வேண்டும் என்பதுதான் விஷயம். இழப்பு வாழ்க்கையின் பயிற்சி தான், அது உண்மையின் துடிப்பு தான். அதை தவிர்த்து ஓடுவதற்கு பதிலாக நிற்கும் துணிவு, அதை வளர்த்து கொள்ள வேண்டும். நாளைக்கு உனக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டுமென்றால் அதற்கான இன்றைய முயற்சி நீ எந்த அளவிற்கு ஈடுபடுகின்றாய் என்பதை கவனி. உன்னுடைய உள்ளம் உனக்கு எல்லா பதிலையும் சொல்லும். வெளியில் நீ எதையும் கேட்க வேண்டாம். உன் மனதோடு பேசினாலே உனக்கு பதில் கிடைத்துவிடும். மன அழுத்தம் குறைய சிக்கல்களில் இருந்து விடுதலை தேவை. அந்த சிக்கலை நான் தீர்த்து வைப்பேன். உன்னை குறைத்து பேசுபவர்கள் எல்லாம் உன்னுடைய உயரத்தை பார்த்து இனி பயப்படும் அளவிற்கு உனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எந்த தடையும் இல்லாமல் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாய்ப்பை புதிதாக பெற்று வெற்றி காணப் போகின்றாய். அன்பை காட்டுவதற்கு பெரிதாக எதுவும் செய்ய வேண்டாம். சிறிய கவனிப்பு பிறர் மீது இருந்தாலே அந்த இடத்தில் உன் அன்பு வெளிப்பட தொடங்கிவிடும். உண்மையான அன்பு உண்மையான வெற்றியை கொடுக்கும், மன அமைதியை கொடுக்கும். வாழ்க்கை ஒரு ஓவியம். வண்ணங்களை நாம் தான் தேர்வு செய்ய வேண்டும். அழகிய வண்ணங்களை அழகான முறையில் வடிவமைத்தால் வாழ்க்கை அழகாக மாறும். எல்லா வண்ணங்களும் உன் கரத்தில் இருக்கின்றது. சரியாக பயன்படுத்தி வெற்றி காண்பாய். உள்ளத்தின் சத்தியம் வாழ்க்கையின் ஒளி. சத்தியம் உன்னிடத்தில் இருக்கின்றது. உன் வாழ்க்கையில் இனி ஒளி வீசும். நல்லது நடக்கும்.